ஸ்ரீ விநாயகர் துணை. இன்னைக்கு ஒரு ஆன்மீக பதிவு பார்க்கலாங்க. சிவன் சொத்து குலநாசம். சிவன் சொத்துக்களை யார் அபகரிச்சாலும் நிச்சயமா உங்களுக்கு வாரிசு இருக்காதுன்னு சொல்லப்படுதுங்க. சிவன் சொத்தை பாதுகாப்பவர் யார் தெரியுங்களா? சண்டிகேஸ்வரர். சிவன் தன்னுடைய சொத்துக்களை பராமரிக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை நியமிச்சிருக்காரு. சிவகணங்களின் தலைவர் என்று அழைக்கப்படுகிற சண்டிகேஸ்வரர். சிவனை நம்ம வழிபாடு பண்ண போகிறோம். கோயிலுக்குள்ள போய் வழிபாடு பண்ணிட்டு முதல்ல அனைத்து தெய்வங்களையும் வழிபாடு பண்ணிட்டு கடைசியாக சிவனை வழிபாடு பண்ணுறோம். பண்ணிட்டு வெளியே வரும் பட்சத்தில் சிவபெருமானுடைய கருவறைக்கு வெளியே தென்மேற்கு பகுதியில் தெற்கு நோக்கி அருள்பாலிக்கூடிய சண்டிகேஸ்வரர் நம்ம வழிபாடு பண்ணுறோம். நம்ம சிலர் பார்த்திங்கன்னா தெரியாதனமாக கை தட்டி வழிபாடு பண்ணுறாங்க. அதுக்கு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கடவுளுக்கு காது கேட்காது, அதனால கைகளை தட்டி நம்ம வணங்கிட்டு வரணும்னு சொல்கிறாங்க. இது தவறான கருத்துங்க. சிவன் கோயிலுக்கு போயிட்டு வெளியே வரும் பொழுது தன்னுடைய கையில் ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றுமே கொண்டு போகல, சிவனோட சொத்துக்களை நான் ஒன்றும் கொண்டு போகணும், தன்னோட வெறும் கையை காட்டணும். அந்த காட்டுறதுக்கு பதிலாக கை தட்டிட்டு போகிறாங்க. அதாவது நம்ம ஏதாவது திருநீரோ இல்லை ஏதாச்சும் பொங்கல் அபிஷேகம் வாங்கிட்டு வந்தாலும் கூட இதுதான் வாங்கிட்டு போகிறேன்னு காமிச்சிட்டு கொண்டு வரலாங்க. சரிங்களா? அப்போ சிவன் சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய தெய்வம் சண்டிகேஸ்வரர். அதாவது பழைய காலங்களை பார்த்திங்கன்னா, பழைய காலகட்டத்தில் சிவன் கோயிலை பூட்டிட்டு அந்த சாவியை சண்டிகேஸ்வரருக்கு கையில் கொடுத்துட்டு தான் வருவாங்களாம். அப்படிப்பட்ட உன்னதமான தெய்வம் இந்த தெய்வம் தான். சிவன் பெருமான் என்ன சாப்பிடணும், என்ன நெய்வேத்தியம் சாப்பிடுவார் அப்படிங்கிற எல்லா விவரங்களும் தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடியவர். அதாவது ஒரு செக்யூரிட்டி மாதிரி சொல்லலாம். தெய்வத்திற்கு காவல் தெய்வம். சரிங்களா? அப்போ நம்ம சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரும் பட்சத்தில் இந்த சண்டிகேஸ்வரையும் சேர்த்து வழிபாடு பண்ணிட்டு நமக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் காவலாக இருக்கிற வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நம்முடைய சொத்துக்களும் பராமரிக்க வேண்டாம், நிச்சயமாக சண்டிகேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க. நம்முடைய சொத்து நமக்கே கிடைக்கும். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.